ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அளவு ப்ளவுஸு, ஒரு ப்ளவுஸுக்கு எப்படி மெஷர்மெண்ட்டு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு கஸ்டமருக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, கை இடுப்பு வைங்க. ஆமாம், 14. கை தூக்குங்க, கை தூக்குங்க. இப்போ கீழே போடுங்க. 35 வருது அப்பர் செஸ்ட். இது லோவர் செஸ்ட் 38 வருது. அப்பர் செஸ்ட் 35, லோவர் செஸ்ட் 38. இது வந்து இப்போ இதை வச்சு நம்ம பேக் அண்ட் ஃப்ரண்ட் வெட்டுறோம், அதுக்கப்புறமா ஸ்லீவ் வெட்டுறோம். இந்த இது வந்து மெஷர்மெண்ட் நான் எடுத்திருக்கேன் கஸ்டமர்கிட்ட. அவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அளவு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாலும் நான் வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுக்கணும். எடுத்தாதான் நமக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங் அவங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துட்டா நம்ம கான்ஃபிடென்ட்டாக வெட்டலாம். ஏன்னா எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இதில் வந்து மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம வந்து எல்லாமே மெஷர்மெண்ட்டு அளவு தான் வச்சு எடுக்கிறோம். இதில் வந்து அவங்க வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுது, நெக் வந்து இதாக அகலமாக கீழே வந்து தொங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரு, இதை வந்து ஆர்டர் பிடிச்செல்லாம் நெக்கு லூஸாக இருக்குன்னு சொல்லி ஆர்டர்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மிஸ்டேக் இருக்கிறனாலும் நம்ம அளவு எடுத்துட்டோம்னா இதெல்லாம் வராது. நம்ம அளவு எடுத்து நம்ம வெட்டுறோம் அந்த கட்டிங் ஃபார்முலா படி வெட்டினோம்னா இந்த மிஸ்டேக்ஸ், இந்த நெக் மிஸ்டேக்ஸ் வரவே வராது. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, அளவு ப்ளவுஸ் பாருங்க எப்படி இருக்குங்க. இந்த நெக்கு ப்ராப்ளம் இருக்கா அவங்களுக்கு. அப்புறம் நெக் வந்து நல்லா ரவுண்டா வேணும்னு கேட்டிருக்காங்க. இதை வச்சு நெக்கு, அதுக்கப்புறம் நெக்கு ரொம்ப இந்த லூஸா இருக்கனால அவங்க வந்து நெக் கொஞ்சம் மேலே வைக்க சொல்லியிருக்காங்க. ஆம்கோல் வந்து 14 வருது. இந்த 3 அளவு தான் நான் எடுத்திருக்கேன். நான் அளவு எடுத்ததையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அளவு எடுத்திருக்கேன் கஸ்டமர் கிட்ட. அது எப்படி அளவு எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், காமிக்கிறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம வெட்டுவோம். வழக்கம் போல இது வந்து 1/2 இன்ச்சுக்கு நம்ம பார்டர் விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு ஹைட்டு எல்லாமே இதில் எடுத்துடுறோம். நம்ம அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட்டை இதில் வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அவங்க ஹைட் வந்து இதுவே ப்ளவுஸ் ஹைட்டும் போதுன்ட்டாங்க. இப்போ வந்து ஜஸ்ட்டு இதை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் இதை வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து கொஞ்சம் பெருசா லூஸா இருக்கு அவங்களோடது. பாருங்க, இங்க வந்து பண்ணிட்டு, ஏன்னா நம்ம அப்பர் செஸ்ட் லோவர் செஸ்ட் எடுத்துட்டதுனால நமக்கு வந்து ஜஸ்ட் இடுப்பளவுக்காக மட்டும்தான் நான் வந்து இது மார்க் பண்றேன். இப்போ ஒரு 1 இன்ச்சு நம்ம டாட்டுக்காக விடுறோம். இதுல நம்ம ஹைட்டு அளவு ப்ளவுஸோட ஹைட்டை எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி இங்கிருந்து இந்த ஹைட்ல இருந்து அவங்க நெக்கும் வந்து கொஞ்சம் மேலே வைக்க சொல்லிட்டாங்க. இவ்வளோ வேணாம், கொஞ்சம் மேலே வைக்க சொல்லிட்டாங்க. அதனால இதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஜஸ்ட் இதை ஒரு டாட் தான் வைக்கிறேன். நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம்ல, அதைத்தான் இதில் அப்ளை பண்ண போறோம். இந்த அளவு ப்ளவுஸ்ல உள்ள மெஷர்மெண்ட் அப்ளை பண்ண போறது இல்லை. இப்போ ஹைட் வந்து நம்ம இங்கிருந்து இதை எடுத்து இப்படி மார்க் பண்ணி இங்க மார்க் பண்றோம். இதோட ஒரு தைக்கிறக்கும் சேர்த்து இங்க கொஞ்சம் தள்ளி இங்க மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம வந்து இதுல இருந்து இங்க இருந்து ஸ்ட்ரைட் கோடு 36.5 டிவைடட் பை 4 9.1 இல்லைன்னா 9.2 வந்து நம்ம மேலே அப்பர் செஸ்ட்க்கு வைக்கிறோம். பார்த்தீங்களா? இது வந்து அப்பர் செஸ்ட் கம்மியா இருக்கு. அப்பர் செஸ்ட் கம்மியா இருக்கு. இதுல வந்து கம்மியாக அளவு எடுத்திருக்கோம். இதுல பாருங்க கரெக்டா அதுல என்ன அளவு எடுத்தோம் அதை வந்து 4 டிவைட் பண்ணிருக்கோம். 9.125 வருது. அப்ப 9.2 வச்சுக்கலாம். 9.2 9.4க்கு ஒரு பாயிண்ட் கம்மி. நீங்க 9.4 கூட இதை வச்சுக்கலாம். 9.4 நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் இதை வந்து இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் வைக்கிறதுனால அப்பர் செஸ்ட்டை மட்டும்தான் இப்போ நம்ம எடுத்து கால்குலேஷன் பண்ணணும். இதுவே 36.5 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 6.08 வருது. அப்படின்னா 6.1 வச்சுக்குவாங்க. 6.1 6க்கு மேல ஒரு பாயிண்ட் இங்க எடுத்துக்கிறோம். இங்க வந்து இது நெக் டெப்த் எவ்வளோன்னு பார்க்கணும். நெக் டெப்த் 8.5 வருது. அப்ப 6.1 அங்க எடுத்தோமா, இது வந்து 6 பாயிண்ட்டை விட அதாவது 6ஐ விட ஒரு 1 பாயிண்ட் கம்மியா எடுத்துக்கோங்க. 6ஐ விட ஒரு 1 பாயிண்ட் நம்ம கம்மியா எடுத்துக்கோம். நம்ம எப்பவுமே இந்த டெப்த்தை விட இது வந்து ஒரு பாயிண்டாவது நீங்க கம்மியா எடுத்தீங்கன்னா ஷோல்டர் ஃபாலே மேக்சிமம் ஆகவே ஆகாது. எப்பவுமே இந்த டெப்த்தை விட இந்த டெப்த் வந்து ஒண்ணு சமமா இருக்கணும். எப்படின்னா நெக் டெப்த்தை பொறுத்து. நெக் வந்து இப்ப 8.5 இருக்கு.
ஸோ நம்ம வந்து ஒரு 2 பாயிண்ட், அதாவது ஒரு 1/4 இன்ச் கம்மியாக வைக்கிறோம் இதை விட. இது வந்து 6.1 எடுத்தோம். இதுக்கு வந்து எவ்வளோ எடுத்திருக்கோம்னா 5.25, 5.25க்கு மேலே ஒரு பாயிண்ட். நீங்கள் 5.25 கூட எடுத்துக்கலாம். நான் வந்து 5.25 தான் எடுக்கிறேன். சரிங்களா? 5.25 தான் எடுத்திருக்கேன். இதுலேயும் வந்து 5.25. இப்போ இங்கேயும் ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கிறோம். இப்போ இங்கே எவ்வளோ எடுத்தோம்? 6.1 எடுத்தோம். இந்த 6.1 நேராக ஒரு கோடு போட்டுக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்மளோட இந்த அளவு இங்க இருக்கு, இந்த அளவு இங்க இருக்கு. இப்போ இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கும். அப்படியே ஸ்கேலை எக்ஸ்டெண்ட் பண்ணி இதுக்கும் இன்னொரு கோடு. இப்போ நெக் வந்து இங்க நம்ம 2.5 வைக்கிறோம். நெக் 2.5 வைக்கிறோம். இங்க 3 வைக்கிறோம். இதுக்கும் ஒரு கோடு, அப்புறம் இதுக்கும் ஒரு கோடு. இப்போ நெக்க ரவுண்ட் நெக் தான். அடுத்தது இங்க எவ்வளவு அளவு இருக்கு? 3.25. அதே 3.25 இங்க வைக்கிறோம். 3.25 வச்சு இங்க மார்க் பண்ணிட்டு இங்க வந்து மறக்காம இங்க ஒரு 1/4 இன்ச்சு இப்படி வரைஞ்சு கட்டுறீங்க. இதை வந்து இங்க எடுத்து மடிக்கணும். பேக் டாட் பிடிக்கிறது. பேக் டாட்க்கு இங்க ஒரு 1/2 இன்ச்சு கட்டிடும். அப்புறம் இங்க இருந்து இந்த பேக் டாட்டோட இந்த பாயிண்ட்ல இங்க இருந்து தான் நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு கொடுப்போம். அதே மாதிரி இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச். இதை வந்து கண்டிப்பா இது வந்து வெட்டணும். வெட்டினீங்கன்னா தான் நீட்டா வரும் ப்ளவுஸ். இப்போ ஆம் ஹோல் வெட்டுறோம். இன்னொன்னு கையோட எப்பவுமே இந்த கப் எடுத்துங்க. நான் இந்த இது இன்னும் வெட்டலை, இது லாஸ்டா வெட்டிக்கிறேன். அதுக்காக எடுத்து வைக்கிறேன். இப்போ இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வைக்கிறோம். எப்பவுமே பேக் பார்ட்டை ஃப்ரண்ட்ல வைக்கும்போது இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சுக்காவது ஃபேப்ரிக்கோ, நீங்க ஃபேப்ரிக்ல வெட்டினாலும் சரி இல்ல பேப்பர்ல வெட்டினாலும் சரி, இந்த பக்கம் இடம் விட்டு பார்த்து வச்சு பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடம் விட்டு பிளேஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த நெக் இருக்குல்ல, நெக் லைனை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா இது வரைக்கும் வரையணும். அதுக்காக அப்படியே ஸ்கேல் வச்சு அப்படியே வரைஞ்சுக்கோங்க. அப்புறம் அப்படியே வந்து ஷோல்டரு இந்த நெக் லைனு எல்லாத்தையுமே வரைஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது இப்போ நம்ம இதை எடுத்துறோம். எடுத்து இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்த்துக்கு வருவோம். ஃப்ரண்ட்டுக்கு லோவர் செஸ்ட் எவ்வளோ இருக்கு? 38 எடுத்திருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு லோவர் செஸ்ட் 38. இதை வந்து +1 சேர்த்துக்கணும். 39 டிவைடட் பை 4 போட்டோம்னா 9.25 வருது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்க 2 டாட் வச்சோம்ல, இங்கிருந்து இந்த டாட்க்கு மார்க் பண்ணுறேன். டாட் இங்க இருக்கு.
டாட்க்கு மார்க் பண்ணி இப்போ இங்கிருந்து நேராக இந்த கோட்டை இப்போ நம்ம இதுக்குள்ள தான் வந்து ஃப்ரண்ட் ஆம்கோல் வரையணும். ஃப்ரண்ட் நெக்கு ரொம்ப இறக்கமா இருக்கு, லூஸா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்போ இதுல இருந்து நம்ம வெறும் நெக் வந்து 6 இன்ச் தான் எடுக்கிறோம். 6 இன்ச் எடுத்தாலே கரெக்டா வரும். ஆரஞ்சுக்கு மட்டும்தான் இப்போ இங்க நம்ம கோடு போடுவோம். இப்போ இந்த நெக்கை இங்க வந்து வர உங்களுக்கு வந்து நெக் வரும். அதே மாதிரி இங்க இருந்தும் நம்ம அதே மாதிரி இங்க இருந்தும் ஆம்கோலும் வரையணும். ஆம்கோல் இது நம்ம கையிலேயே வரையணும். இல்லை நீங்க வேணும்னா இதை கூட வச்சு வரைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு 39 இருக்கு. 39 டிவைடட் பை 4 பிளஸ் எவ்வளவு வருது, 9.75 வருது, பிளஸ் 1 பண்ணா 10.75, 10.75 எங்க வைக்கணும்னா நமக்கு பஸ்ட் பாயிண்ட் இங்கிருந்து இங்க 10.75 இதுதான் வந்து அவங்களோட பஸ்ட் பாயிண்ட். இப்போ இதுக்கு வந்து பஸ்ட் பாயிண்ட்டுக்கோட லென்த், ஃப்ரண்ட்ல பஸ்ட் பாயிண்ட் உடைய லென்த்து இன்னும் பஸ்ட் பாயிண்ட் நமக்கு வரல. பஸ்ட் பாயிண்ட்க்கு வந்து இன்னொரு மெஷர்மெண்ட் எப்போ வரணும். இப்போ அடுத்தது நம்ம இது வந்து பஸ்ட் பாயிண்டோட இந்த லென்த்து தான். இது வந்து இந்த ஃப்ரண்ட்ல ஓவரால் லென்த்து பட்டி ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி உள்ள லென்த்து. அதுக்கு என்ன எடுக்கணும்னா 39 டிவைடட் பை 3 ஈக்குவல் டு 13 பிளஸ் ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கலாம் தைக்கிறதுக்கு. ஸோ 13. இப்போ இந்த 13 கோடு போட்டு இப்போ மறுபடியும் 39 டிவைடட் பை 12 இதுதான் வந்து நம்மளோட கப் டாட்டோட 3.25. ஓகே, கப் டாட்டோட டிஸ்டன்ஸ் 3.25. இங்கேயும் 3.6. இப்போ இதை வந்து கோடு போடுறோம். இங்க வந்து 1 இன்ச்சு, இங்க ஒரு 1 இன்ச், இங்கே ஒரு 1 இன்ச். இப்போ இந்த 1 இன்ச்சுக்கும் இருக்கும் இங்க ஒரு டாட்டோட. ஓகே, இப்போ இங்க இருந்து மேல ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்ல இருந்து ஸ்ட்ரைட் கோடு இந்த பக்கம் ஒரு 1 இன்ச் இருக்கும். இங்கிருந்து இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு. இங்கதான் இது வரைக்கும் நம்ம டாட்டு பிடிக்கணும். ஓவரா இந்த பாயிண்ட் வரைக்கும் இப்படி போனோம்னா டாட் ஷேப் வராது. இப்போ இதுக்கும் இடையில கொஞ்சம் இந்த இந்த ட்ரையாங்கிள்ல வந்து இதுக்கும் 1 இன்ச் கேப் இருந்தது. இதுக்கும் ஒரு 2 அல்லது 2.5 வரைக்கும் கூட நீங்க கேப் வச்சுக்கலாம். இப்போ இதுல இருந்து ஒரு 2 வைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த டாட்டோட இங்க இது எங்க பிடிக்கணும்னா இந்த பாக்ஸுக்கு இந்த மேல வரக்கூடாது, இந்த பாக்ஸ் உள்ளாரியே வரணும். அந்த மாதிரி பிடிக்கணும். சரி, இப்போ நமக்கு 3 டாட்டும் வந்துருச்சு. பர்ஃபெக்டா இது வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து, ஏன்னா இங்க வந்து 1 இன்ச் நம்ம மடிக்கிறோம். அதனால இங்க வந்து 1 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இருக்காது. இதுல வந்து ஃப்ரண்ட் லென்த் எவ்வளவு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து நம்மளோட இதுக்கு செக் பண்ணிக்குவோம். ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் லென்த் உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம செக் பண்ணோம்னா எவ்வளவு வருதுன்னு பாத்துருவோம். நான் வந்து இதெல்லாம் நான் செக்கே பண்ண மாட்டேன். நான் வீடியோக்காக உங்களுக்காக பண்ணி காமிக்கிறேன். நான் அளவு பிளவுஸை வந்து எடுத்து எதையுமே நான் ஸ்லீவ் ரவுண்டு இடுப்பு ரவுண்டுக்கோசரம் கழுத்து லென்த் இருக்கும், இது தவிர வேற எதுக்குமே நான் வந்து அளவு பிளவுஸை யூஸ் பண்ண மாட்டேன். லென்த் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்குவேன். ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் லென்த்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் வந்து நான் இது வந்து இது வேற கிராஸ் பீஸா நம்ம நல்லா இழுக்காம லூஸ் அப்படியே போடுவோம். அப்படியே வச்சாச்சு. அப்படியே வச்சோம்னா இங்க ஃப்ரண்ட்ல இருந்து மெஷர்மெண்ட் படி எடுத்தது அவங்க பாடிக்கு கரெக்டா இருக்கும். இப்ப கரெக்டா வருதா? ஏன்னா இது வந்து அவங்க போடும்போது ஃப்ரண்ட் எல்லாம் அவங்களுக்கு கரெக்டா இறக்கமெல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனா டாட் கப் டாட் எல்லாம் பாருங்க எப்படி வச்சிருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு இந்த நெக் வந்து ரொம்ப லூஸா இருக்குதுன்னு தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால அவங்க சொன்ன ஆல்ட்ரேஷன்லாம் வந்து நம்ம இதுல நம்ம அந்த மெஷர்மெண்ட் படி தைச்சாலே எந்த ஆல்டரும் வராது. பாருங்க, இப்ப வந்து இது கரெக்டா வந்துருச்சா? அதே அளவுதான் இருக்கா?
இதை வந்து நீங்க வந்து அளவு பிளவுஸ் கொடுத்தாலும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. கரெக்டா தான் வரும். அது மிஸ்டேக்கா இருந்தாலும் நீங்க கான்பிடென்ட்டா அவங்க அளவுப்படி வைங்க. அளவுப்படி வச்சா எல்லாருக்கும் கரெக்டா தான் வரும். இப்ப இங்கிருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி இங்கிருந்தும் ஒரு 1 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கும் இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கிறோம். அப்புறம் இதுக்கும் இதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கணும். சரியா? இப்போ இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு, அந்த பக்கம் ஒரு 1 இன்ச் நம்ம எடுக்கணும். இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சும் இந்த பக்கம் ஒரு 1 இன்ச்சு நம்ம எடுக்கணும். இது கரெக்டா இருக்குங்க. இப்போ இதை வந்து இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் ஒரு கோடு, அதே மாதிரி இங்கேயும் இங்கேயும் ஒரு கோடு. ஓகே, இப்போ இதை நம்ம வெட்டுறோம். மறக்காம இதை வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு 1/4 இன்ச் போடுங்க. ரொம்பலாம் போட வேணாம். 1/4 இன்ச்சை விட ஒரு கம்மி, ஒரு பாயிண்ட் தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஒரு பாயிண்ட் பேக்லயும் ஃப்ரண்ட்லயும் ஒரு பாயிண்ட் போடுங்க. ஷோல்டர் ஃபாலிங்கே வராது. அதே மாதிரி இந்த ஆம்கோலோட டெப்த்தை விட இந்த 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 ஷோல்டருக்கு வைக்கிற அளவு சேம். இதை விட என்ன பண்ணணும்னா ஒரு பாயிண்ட், ஒரு 2 பாயிண்ட் இல்லைன்னா ஒரு 1/4 இன்ச்சு கம்மியா வைங்க. ஏன்னா இது வந்து 8 8.5 போயிருச்சு. நீங்க வந்து 8 டச் பண்ணாலே நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு 2 பாயிண்ட் இங்க கம்மியா வைங்க. இந்த லென்த்ல இருந்து ஒரு 2 பாயிண்ட் கம்மியா வைங்க. அப்படி வச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஷோல்டர் ஃபாலிங் ப்ராப்ளமே வரவே வராது. கான்பிடென்ட்டா நீங்க தைச்சு கொடுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. டாட்டு இதெல்லாம் வந்து நீங்க வெட்டும் போதே இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இது நான் என்னோட கட்டிங்லயும் ஒவ்வொரு கட்டிங் வீடியோலையும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்ப நம்ம இதுக்கு பட்டி வெட்டுவோம். பட்டி வெட்டுறதுக்கு பேக்கும் ஃப்ரண்ட்டும் இருக்குல்ல, இந்த ரெண்டையும் இப்படி முதல்ல சமமா வச்சுக்கோங்க. ஷோல்டரை சமப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்படி ஃப்ரண்ட் இது கரெக்டாக வச்சு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஒரு இதை வந்து இதுக்கு அடியில் கொடுக்குறோம். கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க. பிளேஸ் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த பேக் பார்ட் இருக்குல்ல, இந்த பேக் பார்ட்டோட இந்த மடிச்சிருக்க அந்த பேக் பார்ட்டை மட்டும் அப்படியே ட்ரேஸ் பண்றீங்க. அப்புறம் இந்த ஃப்ரண்டோட இந்த லென்த் இருக்குல்ல, இதோடையும் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கணும். இதோட லென்த்தை இது மார்க் பண்ணிட்டீங்களா? இதை முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம். இதை எடுத்துட்டு இப்ப என்ன பண்ணணும்னா இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த்ல இருந்து ஒரு 1 இன்ச் இது மேல, அதே மாதிரி இங்கிருந்தும் ஒரு 1 இன்ச்சு மேல. சரிங்களா? அப்போ இந்த ஹைட் இது இருக்குல்ல, இங்கிருந்து நம்ம 3.25 தானே எடுத்தோம். 3.25 இங்க அந்த டாட்டோட அந்த லென்த் ஃப்ரண்ட்ல எடுத்தோம்ல, அது இப்போ நம்ம இதுக்கும் இங்க ஒரு பாயிண்ட் எடுத்தோம்ல 1 இன்ச், இதுக்கும் கோடு போடும். இப்போ இதுக்கும் இங்க எடுத்தோம்ல இதுக்கும் கோடு போடும். அவ்வளவுதான். அப்புறம் இங்க ஒரு 1/4 இன்ச்சுக்கு இங்க மார்க் பண்ணி இதுல இருந்து இந்த 1/4 இன்ச்சுக்கு இதான் பட்டியோட மெஷர்மெண்ட். அவ்வளவுதான். பட்டி வெட்டுறோம். நீங்க வரும்போது இப்படி வளைச்சுக்கோங்க.
வெட்டணும்னு மறக்காம நீங்க ஒரு ஜக்கா போட்டுருங்க. சிசர் கட்டிங்க போட்டா தான் ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு தெரியும். ஸ்லீவ்க்கு இங்க கீழே முதல்ல நேராக கோடு போட்டுருங்க. அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு இங்க விட்டுறோம். அடுத்தது இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஸ்லீவ் லென்த்து இதெல்லாம் நான் வந்து எடுக்கல. அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டா நான் எடுக்கிறது 3 அளவு தான். ஒன்று அப்பர் செஸ்ட், லோவர் செஸ்ட், அப்புறம் ஆம்கோல். இந்த ஆம்கோல் எப்படி அளவு எடுக்கிறது, இந்த மாதிரி கட்டிங்க்கு பிளவுஸ்க்கு எப்படி ஆம்கோல் அளவு எடுக்கிறதுங்கிறது நான் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்க. எப்படி அளவு எடுக்கிறதுங்கிற வீடியோவும் அந்த இதே கஸ்டமருக்கு இந்த பிளவுஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த கஸ்டமருக்கே வந்து நான் அளவு எடுத்திருக்கேன். அளவு எடுத்த வீடியோவும் இருக்கு. அவங்க கிட்ட கேட்டுட்டு தான் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் அளவு எடுத்தேன். இப்போ ஸ்லீவ் ரவுண்டை இதை வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் அப்படியே ஸ்லீவோட லென்த்தையும் மார்க் பண்றோம். தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டும் மார்க் பண்றோம். அப்புறம் எதுக்கும் இந்த அளவை நல்லா இழுத்து வச்சு இந்த அளவையும் மார்க் பண்றோம். ஸ்லீவோட லென்த்தை இதை வந்து கொடுக்கும். இப்போ வந்து நம்ம 3/4 வச்சோம்ல, அந்த 3/4 வந்து இங்க வைக்கிறோம். மூணே காலை வச்சு அப்படியே இந்த 3/4க்கு ஒரு கோட்டை நீட்டி வரும். இப்போ வந்து 14 நான் ஆம்போல் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1 இன்ச் சேர்த்துக்கிறோம். ஸோ 15 பாதியை டிவைட் பண்ணா 7.5 வருது. அப்போ இந்த கோட்டு மேல 7.5 இந்த கோட்டு மேல வைக்கிறோம். இப்ப அவங்களோட இந்த எடுத்தோம் பாத்தீங்களா, அந்த அளவு தான் இதுவும் வருது. ஒரு பாயிண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம், அது கரெக்டா இருக்கும். இப்போ இங்க வச்சிருக்கோமா, இதையும் மார்க் பண்றோம். இதுக்கு இப்போ இந்த பாயிண்டையும் கனெக்ட் பண்றோம். அப்ப இங்க இருந்து ஒரு 1 இன்ச், இருந்து ஒரு 1 இன்ச். இப்போ இதையும் ஒரு கனெக்ட் பண்றோம். அப்புறம் இதையும் ஒரு கனெக்ட் பண்றோம். இப்ப நம்ம இதுல இருந்து எல்லாமே வந்து நம்ம இது இங்கிருந்து தான் வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கிருந்தும் இங்கிருந்து வரும்போது இப்படி வந்துருங்க. டாம் போல் மட்டும் வரைகிறது. நம்ம ஃப்ரண்ட் இருக்குல்ல, ஃப்ரண்ட்ல இங்கிருந்தே இப்படி கொண்டு வந்துடக்கூடாது. ஃப்ரண்ட்ல வந்து இப்படி இங்கிருந்து இப்படி வளைச்சு மாதிரி இங்கிருந்தும் இப்படி வளைச்சு கொண்டு. இது பேக்கு, இது ஃப்ரண்ட். ஆம்போல் வந்து நீங்க இந்த மாதிரி இந்த பாக்ஸ் போட்டீங்கன்னா நீங்க இதுக்குள்ளாரையே வந்து நீங்க ஆம்போல் எல்லாத்தையும் இது பண்ணிடலாம். அது போக இந்த ஃப்ரண்ட் குளிச்சு வெட்டுறது மட்டும் நீங்க முடிஞ்சா இந்த கர்வ் ஸ்கேல வச்சு பண்ணுங்க. இல்லைன்னா அதையும் நம்ம இந்த இதுக்குள்ளேயே நம்ம கையிலேயே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இப்படி குளிச்சு வெட்டி இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். மறந்து விட்டேனே, பேக் பார்ட்டை எடுத்து அதோட சேர்த்து வைக்கணும். பேக் பார்ட் எடுத்து நாம் போல ஒரு செக் பண்ணிக்குவோம். இங்க வந்து ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் விட்டுட்டு இங்க வந்து ஸ்டிச்சிங் கொஞ்சம் நம்ம விட்டுறோம். அடுத்து இங்கிருந்து இங்க அளந்து பார்ப்போம். கரெக்டா வருது. ஆம்கோல் எங்க போடணும், இங்க போட்டு வச்சுக்கிறேன். ஆம்கோல் இங்க வருது, நான் அங்க போட்டு வச்சுக்கிறேன். சாரி, மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. இங்கதான் வருது.
இங்கே தானே வரும். 9.25 9.25 தான் எடுத்தோம். ஒன்பதே கால் 36 9.25 தான் வச்சிருக்கோம். இங்க இருக்குதா கரெக்டா இருக்கு. 9.25 நான் ஜக்காவுக்கு மாத்தி போட்டேன். இது ஒரு தடவை எப்பவுமே வந்து இந்த ஸ்லீவ் கட் பண்ணோன்னு இப்படி மெஷர்மெண்ட் வச்சு ஒரு தடவை ஸ்லீவ் இது கூட கனெக்ட் ஆகுதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. பாருங்க கரெக்டா கனெக்ட் ஆகுது. இப்போ வந்து நம்ம இங்க ஜக்கா போட்டுக்கலாம். இப்போ இங்கதான் வருது பேக் உடையுது. நான் தெரியாம இங்க போட்டிருக்கிறேன். இப்போ வந்து கரெக்டா இங்க போட்டோம்னா கரெக்டா வரும். இதுக்கும் அதுக்கும் எப்பவுமே கரெக்டா வரும். ஒரு இந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நானே மிஸ்டேக்கை தான் இது பண்ணிருக்கேன். இப்போ தெரியுது. இப்போ இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு பத்தி ஸ்லீவு. இதுக்கு வந்து இந்த ப்ளவுஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ வந்து இந்த லைனிங்ல வச்சு வெட்டிட்டு அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்றதையும் நான் காமிக்கிறேன். பிளேஸ் பண்ணி அப்படியே தான் ட்ரெஸ் இருக்கும். அடுத்தது ஃப்ரண்ட்டு இதில் தான் இருக்கு. நம்ம கிராஸ் கட்டிங் போடுறது. ஃப்ரண்ட்ல வந்து இவங்களுக்கு அவங்க பிளவுஸ் வந்து கிராஸ் பீஸ் தான் போட்டிருக்காங்க. அதனால நம்ம வந்து கிராஸ் கட்டிங் தான் போட போறோம். இதில் வந்து என்ன பண்ண போறோம்னா அப்படியே பிளேஸ் பண்ண போறோம். இங்க வந்து இது வந்து கிராஸ் கட்டிங் இருக்கணும். நம்மளோட இந்த டாட் வருது பார்த்தீங்களா, இது வந்து இப்படி நேர் கட்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இப்படி இந்த நேரு, இங்க வந்து நம்ம இந்த டாட் வரணும். அப்போ இதை வந்து நல்லா இப்படி கிராஸ் இப்படி வச்சுக்கணும். இந்த டாட் நேரா கிராஸ் வரணும். இந்த துணி இப்படி நேரா இருக்கணும். அல்லது இப்படி திருப்பி வச்சா இப்படி நேரா வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இப்படிதான் வைக்கிறோம். இதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்லீவுக்கு நம்ம துணி பத்துதான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு ஸ்லீவ் தான் அடுத்தது. எப்பவுமே பேக் பார்ட்டும் அடுத்தது ஸ்லீவும் இந்த ரெண்டும் நம்ம வெட்டி ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா நம்ம துணி வந்து ஃப்ரண்ட்ல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து நம்ம கிராஸ் எப்படியாவது மாற்றி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இங்கே கரெக்டாக அவங்களுக்கு வந்து துணி இங்கே அகலம் கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கணும். அப்படி வரல அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து டபுளா இப்படி போட்டு வெட்டணும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து லைனிங்ல இங்கெல்லாம் வந்து ஜாயிண்ட் போட்டா நல்லா இருக்காது. அந்த பிளவுஸ் துணி வந்து மேல கொடுக்குற துணி வந்து பத்தலை அப்படின்னா வேற வழி இல்லை, ஜாயின் போட்டு தான் ஆகணும். ஆனா உள்ள போடுற இந்த லைனிங்கே வந்து நம்ம வந்து ஜாயின் போட்டுட்டு இருந்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ இது வந்து கரெக்டா தான் இருக்கு. இதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். துணி வெட்டுற கத்திரி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவை வெட்டி எடுத்துறோம். ஸ்லீவும் பேக்கும் எப்பவுமே நம்ம பிளவுஸ் துணிக்கும் ஃபர்ஸ்ட் பேக் பார்ட்டையும் ஸ்லீவுக்கும் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வெட்டி எடுத்துட்டு தான் அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட்டையும் பட்டியும் வெட்டணும். பேப்பர் மாதிரி அப்படியே ஸ்கொயரா கட்டி வெட்டிடக்கூடாது. துணியா நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வெட்டி எடுக்கணும். தேவையில்லாம எக்ஸ்ட்ராலாம் வெட்டினோம்னா நம்மளுக்கு வந்து அடுத்த பீஸ் வச்சு வைக்கும்போது அங்கே வந்து இடம் பத்தாம போயிடும். துணி வந்து வேஸ்டா போகும். துணி கம்மியா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வெட்டுறது ரொம்ப கவனமா வெட்டணும். இது வந்து இப்படி கீழே வந்து ஸ்லைடா ஸ்லாட் கொடுத்து லைட்டா ஒரு பாயிண்ட் நான் வெட்டி இருந்தேன் பேக்கு. அதை வந்து நான் பேப்பர்ல வெட்டலை. அதனால நான் துணியில் வெட்டும்போது அது கவனம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இதை வந்து கொஞ்சமா கிராஸ் பண்ணி எடுக்கிறேன். இப்போ வெட்டியாச்சு. இந்த
இதையும் மறக்காம போடும். அதே மாதிரி இங்கேயும் 1/4 இன்ச்சுக்கு அப்புறம் இந்த டாட் இருக்குல்ல, இந்த டாட்டையும் இப்போ நம்ம பேக்கும் ஸ்லீவும் வெட்டியாச்சு. அடுத்தது தான் ஃப்ரண்ட்டுக்கு வரணும். இப்போ துணி எவ்வளோ இருக்குதோ அதில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வெட்டணும். ஃபர்ஸ்ட் பேக்கும் இதுதான் முக்கியம். இப்போதான் நம்ம ஃப்ரண்ட் எடுக்கணும். ஃப்ரண்ட்ல நேர் பீஸ் எது கிராஸ் பீஸ் எதுன்னு இப்போ தாராளமாக துணி இருக்கு. இப்போ வந்து இதில் வைக்கலாம் நம்ம. இப்போ இப்படி வச்சா இந்த டாட் இது வந்து இப்படி நேராக கோடு வரணும். நீங்கள் இப்படி வச்சாலும் இது வந்து இப்படி நேராக இப்படி கோடு வரணும். அப்போ இங்கே இப்படி வைக்கணும். இப்படி நேராக இப்படி கோடு வரணும். இந்த மாதிரி வைக்கணும். சரியா? நிறைய துணி இருக்கு ஓகே, அதனால இங்க இருந்து வச்சுக்கோ. இந்த நூலெல்லாம் எப்படி போகுதுன்னு பாருங்க. அதை வச்சு மறக்காம இந்த ஊசியை வச்சு மார்க் பண்றீங்க. இந்த ஊசி மார்க்கிங் மறக்காம பண்ணணும். ஊசி மார்க்கிங் மறக்காம பண்ணணும். மறக்காம ஊசி மார்க்கிங், அப்புறம் இந்த ஜக்கா, அப்புறம் இங்கேயும் மார்க்கிங் மறக்காம இங்கேயும் இந்த மார்க்கிங். இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க எடுத்தீங்கன்னா தான் இப்போ இங்கிருந்து இங்க டாட் பிடிச்சிக்கணும், இங்கிருந்து இங்க டாட் போட்டுக்கணும். இப்போ இங்கிருந்து நீங்க இங்க டாட் கொண்டு வந்தாங்க. இது பண்ணிட்டீங்கன்னா இந்த ஊசி மார்க்கிங் வந்து தச்சு முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து கலையாது, அப்படியே இருக்கும். அதை வச்சு நீங்க மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து மொத்தம் வைக்கிறோம். ஊசி மார்க்கிங் இருக்கு சொல்லி நினைக்கிறேன். இதை வந்து மறுபடியும் நல்லா ஊற்றி போட்டுங்க. இங்க வந்து ஓகே. இப்போ அடுத்தது மிச்சம் இருக்கிற துணியில பட்டி பீஸ். இப்படி 4 பட்டி வேணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்போ பட்டி ஸ்லீவ் இதெல்லாமே வந்து நம்ம வெட்டிட்டோம், பேக் பார்ட் எல்லாம். இப்போ வந்து இதை எப்படி பிளேஸ் பண்ணுவோம்னு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு நெக் பீஸ் ஃப்ரண்ட் பட்டிக்கு வேணும். இந்த துணியெல்லாம் தச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரு பிட்டு கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, கீழே போட்டுறக்கூடாது. இப்போ இதில் வந்து பிளேஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்லீவுக்கு முதல்ல துணி எடுத்துக்குவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்லீவ் தான் வந்து இந்த துணி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு அளவு. அந்த ப்ளவுஸ்க்கே வந்து துணி ரொம்ப பத்தலை, சின்னதாக இருக்கு. இதை முதல்ல ஸ்லீவுக்கு பிளேஸ் பண்ணி பார்ப்போம் வருதான்ட்டு. ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயிண்ட் தான் கொடுக்கணும், ஜாயிண்ட் தான் கொடுக்கணும். பாருங்க, இங்கேயும் வந்து இந்த கலர் துணியிலும் நம்ம கொடுக்கக்கூடாது. இதை வந்து கட் பண்ணிட்டு ஸ்லீவ்க்கு வந்து ஜாயிண்ட் தான் கொடுக்கணும். இந்த பக்கம் சின்ன பார்டரா இருக்கு, வேணும்னா சின்ன பார்டரே 2 சைடும் கொடுத்துக்கலாம். நம்ம இங்கேயும் இங்கேயும்
சேமா இப்படி பார்டர் கொடுத்து இப்படி வச்சு நமக்கு வந்து 2 ஸ்லீவும் முதல்ல ஜாயிண்ட் இல்லாம கிடைக்கும். இப்படி வச்சு வெட்டிட்டோம்னா 2 ஸ்லீவும் நமக்கு ஜாயிண்டே வராம கிடைச்சிரும். சன்னமா தான் பார்டர் கொடுக்கணும், அப்பதான் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட் வராம நீட்டா வரும். இப்போ இதை மட்டும் ஸ்லீவ் அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். நமக்கு சேம் சைஸ் பார்டர் வந்துடும் கைக்கு. இப்போ வந்து கை வந்து ஜாயிண்ட் வராம நீட்டா இருக்கு. எப்பவுமே இந்த கை பேக் பார்ட்டு இதெல்லாம் ஜாயிண்ட் மேக்ஸிமம் வராத மாதிரி தைக்கணும். ஃப்ரண்ட்ல வேணா துணி பத்தலைன்னா நம்ம கீழே ஒரு ஜாயின் போட முடியும், ஃப்ரண்ட் ஜாயின் போட்டா தெரியாது. இப்போ இதுல வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இதுல துணி எடுக்க போறோம். பட்டிக்கு வச்சு இருக்கிற துணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பேக் பார்ட்டுக்கு துணியை வெட்டி எடுத்துக்கிறோம். முதல்ல வச்சு பிளேஸ் பண்ணி பார்ப்போம். இதுவும் வந்து கிராஸ் வேணும். இங்க மட்டும் ஒரு குட்டியா வந்து ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து துணி வந்து இந்த பிளவுஸ்ல, இந்த சாரி பிளவுஸ்ல இவ்வளவுதான் வருது. அதனால நம்ம இதை வந்து அப்படியே வைக்கிறோம். லைனிங் துணி இதெல்லாம் வந்து அப்படியே பக்கமா வச்சு வைக்க போறோம். பேலன்ஸ் இருக்கிற அந்த துணியில எல்லாம் வெட்டி பேலன்ஸ் கிடைக்கும்ல, அதுல தான் நம்ம வந்து பட்டிவே வைக்க போறோம். இப்போ இந்த பத்தாத பிளவுஸ் துணியும் எப்படி வந்து நீட்டா தைக்கிறதுன்னு நான் ஸ்டிச்சிங் வீடியோல காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தைக்கலாம். இப்போ வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி ஸ்லீவ்ல நம்ம வெட்டின லைனிங் துணியை வச்சு பிளேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் அடிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து துணி வந்து பத்தாத துணியை நம்ம வச்சு இப்போ தைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ அதோடைய பேக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு எல்லாத்துக்கும் நம்ம வந்து துணி வெட்டி எடுத்துட்டோம். நம்ம பட்டிக்கு துணி இல்லை, அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வெட்டின பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் வெட்டணும். விட்டெல்லாம் வெட்டிடக்கூடாது. மெயினாக நம்மளுக்கு பேக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட்டுக்கு எடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து அதை வச்சு பிளேஸ் பண்ணி தச்சுட்டு அந்த லைனிங்கை மட்டும் நம்ம வச்சு தைச்ச அந்த லைனிங்கை மட்டும் வெட்டி எடுக்கணும். அப்படி வெட்டி எடுத்துட்டா அப்புறம் எக்ஸஸாக மிச்சமாகிற அந்த துணிங்களை வச்சு நம்ம வந்து பட்டிக்கு ஜாயிண்ட் போட்டு தைச்சுக்கணும். இல்லைன்னா ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயராக வந்து வெட்டி எடுத்துட்டோம்னு வைங்க, அப்புறம் நம்மளுக்கு வந்து துணி பத்தாது. இந்த மாதிரி ரொம்ப சின்ன துணியாக கம்மியான இந்த மாதிரி துணியெல்லாம் கொடுத்தாங்கன்னா இப்படி தான் வந்து துணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தைச்சாதான் வந்து இதே ப்ளவுஸ் இந்த துணியை வச்சு நம்ம தைக்க முடியும். இல்லைன்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா துணியை நம்ம வெளியே வாங்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் தைக்கிறது. இவங்களாம் வந்து எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க. நம்ம வந்து இதை வச்சுதான் இருக்கிறத வச்சு நம்ம நீட்டாக தைக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி தான் வேஸ்ட் பண்ணாமல் தைக்கணும். இப்போ வந்து ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ பட்டிக்கு வந்து நான் துணி எப்படி எடுக்கிறேன், எப்படி தைக்கிறேன்னு பாருங்க. நம்ம எப்பவுமே தேவையானதை மட்டும்தான் தச்சு வெட்டி எடுத்துக்கணும். அந்த பிளவுஸ் பீஸை வந்து நம்ம வந்து வெட்டக்கூடாது. நம்ம அதில் வச்சு பிளேஸ் பண்ணி
வெட்டிடணும். இப்போ நம்ம ஸ்லீவ் வெட்டி எடுத்தேன்ல, அதனால் நான் வந்து ஸ்லீவுக்கு தேவையான அளவு வெட்டி எடுத்ததுனால இப்போ நான் ஸ்லீவை வந்து லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி தைச்சி எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம வந்து பேக்கும் பேக் தைக்கிறோம். இதை பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணியை வந்து நான் வச்சு அளவாக வெட்டாமல் இந்த எக்ஸஸ் துணியெல்லாம் அப்படியே விட்டுருக்கேன் வெட்டாமல். ஏன் வெட்டாமல் இருக்கேன்னா அதெல்லாம் வந்து வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து துணி வந்து பெரிய பிட்டாக எதுவும் கிடைக்காது, எல்லாம் பீஸாக பிட்டாக போயிடும். அதனால இப்படி தான் வந்து நீங்கள் அப்படியே வச்சு ப்ளேஸ் பண்ணி பேக்கை வந்து தைச்சிட்டு அப்புறமா அந்த பேக்கை வந்து நம்ம லைனிங் வச்சு அட்டாச் பண்ணதுக்கப்புறமா வெட்டி எடுக்கிறோம்ல, லைனிங்கோட சேர்த்து அட்டாச் பண்ணதை. அதுக்கப்புறம் எக்ஸஸாக துணி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த துணியை தான் வந்து நம்ம அந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்போதான் கொஞ்சம் பெரிய பிட்டாக கிடைக்கும். பிகினர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக தைக்கிறதுக்கு லைனிங் ப்ளவுஸு, சாதா ப்ளவுஸு, சுடிதார்லாம் தைக்கிறதுக்கான வீடியோ வேணும்னா, ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா ஸ்டிச்சிங் வீடியோன்னு போடுங்க. நான் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோஸு கொஞ்சம் நிறைய போடுறேன். நான் பிகினர்ஸ்க்கான கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலையெல்லாம் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற அலைச்சல் வேலையெல்லாம் இருந்துச்சு. அதனால தான் வீடியோ போட முடியல. இப்போ நான் இனிமேல் வந்து இப்போ வந்து வீடியோ போடுறேன். எனக்கு முக்கியமாக நான் வந்து பிகினர்ஸ்க்கான கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நான் இன்னும் எனக்கு அது ஸ்டார்ட் பண்ண முடியல. அதுக்கான ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம பேக்கை வந்து வெட்டி எடுத்துட்டோம்னா அந்த எக்ஸஸாக இருக்க அந்த பிட்டு துணியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பட்டிக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணி லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி தச்சு முடிச்சதுக்கப்புறம் இப்படி வெட்டணும். அப்போதான் இந்த மாதிரி தட்டாத ப்ளவுஸ் துணிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து நமக்கு துணி வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இதை வந்து பாருங்கள், நான் வந்து லைனிங் வச்சு வெட்டும்போது கீழே வந்து ஒரு சின்ன ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இல்லை, லைனிங் வச்சு ப்ளேஸ் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், இப்போ இப்படி வந்து நம்ம அதை வெட்டிடக்கூடாது, வெட்டாமல் அப்படியே வச்சுருந்து நம்ம அப்படி வச்சு தைக்கும்போது இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த விட்டு கூட அந்த ஜாயிண்ட் ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் போடுற மாதிரி நம்மளுக்கு வராது. நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே வச்சு அப்போவே நான் வெட்டி இருந்தேன்னா அந்த வெட்டின துணி தான் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி வெட்டாமல் நீங்கள் ஃபுல்லாக அப்படியே ஃபுல் எக்ஸஸான அந்த ஃபுல் கிளாத்தை மிச்சம் இருக்கிற கிளாத்தில் அப்படியே நான் வச்சு ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே நான் வச்சு மடிச்சிட்டேன். இப்போ தைக்கும்போது தான் நம்ம வந்து ஜாயிண்ட் பண்ணிட்டு லைனிங்கை வச்சு ஜாயின் பண்ணிட்டு தான் நம்ம வெட்டணும். இப்போ வெட்டினாதான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ளவுஸில் மிச்சமாகிற அந்த கட்டிங் பீசஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய பீஸாக கிடைக்கும். அதை வச்சு நம்ம பட்டி ஜாயிண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நீட்டாக ஜாயின் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப பிட்டாக இருக்கும், அதை ஜாயின் பண்ணுறதே கஷ்டமாக போயிடும். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு நீட்டான பிட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதை வச்சு நம்ம பட்டிக்கெல்லாம் வந்து ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து இப்படி தான் வச்சு நீங்கள் வெட்டணும். நம்ம வச்சு தைச்சதுக்கப்புறம் தான் அந்த துணியோடைய கட்டிங் பீஸ் தான் நம்மளுக்கு வந்து விட்டு ஜாயிண்ட்டுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய ஜாயிண்ட்டுலாம் போட முடியும். சின்ன குட்டி குட்டி ஜாயிண்ட்டாக போட்டோம்னா ரொம்ப துணியெல்லாம் சீக்கிரம் பிச்சுட்டு போயிடும். இந்த மாதிரி பத்தாத துணியெல்லாம் வந்து சில கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்படி தான் கொடுத்தாங்கன்னா நம்ம அது வந்து சில டைலர்ஸ் எல்லாம் தைக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பத்தாதுன்றவாங்க. ஆனால் நான் வந்து எல்லா துணியும் கம்மியான துணியாக இருந்தாலும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு தைச்சி கொடுத்துருவேன். ஆனால் பார்த்தா பெரிய ஜாயிண்ட் போட்ட மாதிரியே இருக்கா, ஜாயிண்ட்டே இல்லாமல். இதுலேயே பாருங்கள், அக்குள் ஜாயிண்ட் வரல, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கூட ஜாயிண்ட் எதுவுமே வரல, எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக போச்சு. இது வந்து நான் முதல்ல வச்சு நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணி வெட்டி தள்ளிடக்கூடாது. நான் எப்படி வெட்டியிருக்கேன்னு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு சிக்கனமாக துணி வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும், எந்த வேஸ்டேஜுமே வராது. இப்போ இந்த மாதிரி வச்சு வெட்டுங்க. முதல்ல நம்ம வச்சு தைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த துணிங்களையே வெட்டணும். அழுங்கழுங்காம வச்சு தைச்சதுக்கு அப்புறம் தான் துணிங்களையே. மெயின் ஃபேப்ரிக்கை எப்பவுமே அவசரப்பட்டு வெட்டவே கூடாது. நம்ம லைனிங்கை வந்து வெட்டிட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி பத்தாத துணி மெயின் ஃபேப்ரிக் இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம லைன் ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணி தைச்சதுக்கப்புறம் தான் அந்த மெயின் ஃபேப்ரிக்கையே வந்து வெட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பிட்டெல்லாம் கிடைக்கும். பாருங்கள், இப்போ இந்த பிட்டெல்லாம் வந்து நான் வச்சு தான் வந்து இந்த பட்டி கிளாத் வந்து நான் ஜாயிண்ட்டு போட போகிறேன். 2 ஜாயிண்ட்டு தான் போட போகிறேன். இந்த ஹைட்டு பத்தலையில் அதுக்கு மட்டும் 2 பீஸை வச்சு இப்படி நீளமாக பீஸ் கிடைக்குதுல்ல, அதை வச்சு 2 பீஸை ஜாயின் பண்ணோம்னா ஒரு பட்டிக்கு துணியாச்சு.
இது வந்து நம்ம வச்சு மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு வெட்டி தள்ளிட்டோம்னா இந்த பிட்டெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி பெரிய பிட்டெல்லாம் கிடைக்காம போயிடும். நமக்கு இந்த மாதிரி பத்தாத மெயின் ஃபேப்ரிக்ஸ் துணியெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் வந்து லைனிங்கை வச்சு ப்ளேஸ் பண்ணி தைச்சதுக்கப்புறம் தான் மெயின் ஃபேப்ரிக்கையே நம்ம வெட்டணும். அப்போ தான் இந்த பிட்டு துணியெல்லாம் வச்சு நம்ம பத்தாததுக்கெல்லாம் வந்து போட முடியும். பட்டிக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் துணி எடுக்க முடியும். வேறு வழி இல்லை இதில் தைக்கிறதுக்கு. எனக்கு அவங்களும் வந்து இதெல்லாம் ஓகே தான், அவங்க எப்படியோ தைச்சி கொடுத்தா போதும் அப்படின்ட்டாங்க அந்த ப்ளவுஸில். இல்லைன்னா இந்த மாதிரி இந்த கலர் சாரியோட கலர் ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதில் வருது. இருந்தாலும் நமக்கு வேறு துணி இல்லை. அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே பிட்டு ஜாயிண்ட் போட்டு தான் அந்த பட்டிக்கே வந்து துணியை வந்து கரெக்ட் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பத்தாத மெயின் ஃபேப்ரிக்கு சாரியில் வந்து இப்படி அட்டாச்சாக வர்றதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் விலை கம்மியான சாரீ வாங்கியிருக்காங்க ரஃப் யூஸ்க்கு வீட்டுக்கு போடுறதுக்காக தான். அதனால் இதில் வந்து தைக்கிறதுனா நம்மளுக்கெல்லாம் இப்படி தான் வந்து வரும். இது வந்து ஒன்லி ப்ளூ கலராக துணியாக போடலான்னா நமக்கு ஜாயிண்ட் பத்தாது, துணி பத்தாது. அதனால் வந்து நான் வந்து எப்படி தான் வந்து பட்டிக்கு வெட்டியிருக்கேன். துணி பத்தலைன்னா இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டி தைக்கலாம். முக்கியமாக மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம அவசரப்பட்டு லைனிங்கை வச்சு வெட்டி தள்ளிடவே கூடாது. அதை அப்படியே வச்சு தைச்சதுக்கப்புறமா நீங்கள் வெட்டினீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் நிறையா பீசஸ் வந்து கொஞ்சம் பெரிய பிட்டு பீஸ் எல்லாம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, என்னோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெண்டு பட்டிக்கும் நம்ம துணியை வெட்டி எடுத்துட்டோம். இப்போ ரெண்டு பட்டிக்கும் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்லேருந்து ரெண்டு பட்டியும் ஜாயின் போட்டு எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட் ஜக்கா போட்டுக்கணும். இப்போ அந்த ரெண்டு பட்டி துணி கிடச்சிருச்சு. இப்போ எல்லாத்துக்கும் லைனிங் எல்லாத்தையுமே வந்து மெயின் ஃபேப்ரிக் வச்சு நம்ம தைச்சு அட்டாச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கிற வேலை இருக்கும். இப்போ வந்து இப்போ தான் லைனிங் அட்டாச்சிங்க முடிச்சிருக்கேன். இப்போ ப்ளவுஸ் தைக்கிற வேலை. முக்கியமாக ஃபஸ்ட்டு வந்து இந்த டாட் எடுத்துக்கோங்க. இந்த டாட் பிடிக்கும்போது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இந்த கர்வ் மாதிரி வளைஞ்சு இப்படி உள்நோக்கி வளைஞ்சு வரணும். லைட்டாக அப்படி பிடிச்சாதான் வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக நல்லா அழகான கப் ஷேப் கிடைக்கும். இப்போ இது பாருங்கள், லைட்டாக ஸ்லைட்டாக வந்து இப்படி அப்படி உள்ள வந்து குளிச்சு லைட்டாக வெட்டி நான் வந்து தைச்சிருக்கேன். நம்ம டாட் வந்து கோடு வரையும் போது நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் வரைகிறோம். ஆனால் தைக்கும் போது லைட்டாக வந்து அப்படி வளைச்சி தான் தைக்கணும். இந்த மெயின் டாட்டு மட்டும். அப்புறம் இந்த சென்டர் டாட்டு, அதான் இந்த ஃப்ரண்ட் பட்டிக்கிட்ட இங்கே வர்ற டாட் வந்து நம்ம 1/2 இன்ச்சு அங்கே பிடிச்சிட்டு அப்படியே வர ரொம்ப சன்னமாக வந்து நிப்பாட்டணும். சன்னமாக வந்து இப்படி நிப்பாட்டணும். அப்படியே ஒரு நூலடை தையல் தான் வரணும். லாஸ்ட்டில் எண்டிங்கில் வந்து அப்படியே நூலடை தையல் தான் வரணும். துணியோடு அப்படியே சேர்ந்து வரணும். ரொம்ப சன்னமாக அடிக்கணும். இந்த மாதிரி கப் டாட் வைக்கிறது மட்டும், கப் டாட் அடிக்கிறது எல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் வந்துருச்சுன்னா போதும், ப்ளவுஸு நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். இந்த அக்குள் டாட் இருக்குல்ல, இதுவும் அப்படிதான். ரொம்ப சன்னமாக எண்டிங் ஆக ரொம்ப சன்னமாக போகணும். அப்படியே ஒரே மாதிரி கிராஸாக சன்னமாக வரணும். மேலே ஒரு 1/2 இன்ச்சிலிருந்து அந்த கீழே எண்டு பாயிண்ட் வந்து ஒரு டாட் தான் வரணும். அந்த அளவுக்கு வந்து சன்னமாக இருக்கணும். இதுதான் வந்து நீங்கள் கப் டாட் பிடிச்சிங்கன்னா நீட்டாக இருக்கும் கப் டாட். அடுத்தது இது கூட நம்ம பட்டி அடுத்து இன்னொரு கப் டாட்டையும் இன்னொரு சைடும் டாட் பிடிச்சிட்டு பட்டியை ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ பட்டி எடுக்கிறோம். கரெக்டாக அந்த ஜக்காவை பார்க்குறோம். இதைத்தான் வச்சு ஜாயின் பண்ணணும். மாற்றி வச்சு ஜாயின் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு மேலே தூக்கி வச்சு ஜாயின் பண்ணிங்கன்னா தான் ஜாயின் பண்ணி முடிக்கும்போது கரெக்டாக நேராக நிற்கும். இதை வந்து நான் ஓவர்லாக்லாம் எதுவுமே போடலை. ஏன்னா என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை. அவங்க வந்து கம்பெனியில் பனியன் கம்பெனியில் தான் இருக்காங்க. அதனால் அவங்களே ஓவர்லாக் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம்
அதை எடுத்து பேக் பார்ட்டோட அந்த சைடு வச்சு பாருங்க, அந்த சைடு கரெக்டாக இருக்கு, அதோடைய லென்த் ரெண்டு 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 சைடு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டோட இந்த சைடு லென்த் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. இது வந்து பேக்கோட லென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அந்த பேக்ல வந்து கீழே கொஞ்சம் 1/2 இன்ச்சு வந்து மேலே நம்ம வந்து பேக்ல வந்து ஸ்லைடா மேலே ஒரு 1/2 இன்ச்சு வெட்டியிருக்கோம்ல, அதனால வந்து அது கொஞ்சம் கம்மியாக இருக்கு இப்போ பட்டி. இதை வந்து நம்ம தைக்கும் போது மறுபடியும் திரும்பவும் வந்து நம்ம சைடு அடிக்கும் போது திரும்பவும் செக் பண்ணி பத்தலைன்னா, அதாவது பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு அந்த பட்டியை வந்து பிடிச்சி தைச்சோம்னா சரியா போயிடும். இப்போ இன்னொரு கப் டாட்டை வந்து பிடிக்கிறோம், இன்னொரு சைடு கப் டாட் பிடிக்கிறோம். இதுலேயும் அதே மாதிரி தான் நல்லா சன்னமாக பிடிக்கணும். ஸ்லைட்டாக அந்த மெயின் டாட்டை மட்டும் வளைச்சி பிடிக்கணும். இப்போ இன்னொரு பட்டியும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த ஃப்ரண்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் அந்த கிராஸ் வச்சு ஒரு 1/4 இன்ச்சு இந்த கிராஸ் இருக்குல்ல, அந்த பட்டி ஜாயின் பண்ணும்போது அதை வச்சு நீங்கள் பிடிச்சாதான் பட்டி தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து நேராக இருக்கும், இல்லைன்னா வளைஞ்ச மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து அந்த முன்னாடி வச்சு தைக்கிறோம்ல, அப்போ வந்து இந்த 1/2 இன்ச் வந்து முன்னாடி வரணும். இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது பார்த்தீங்களா, இல்லைன்னா ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை வந்து ஃப்ரண்ட் பட்டி ரெண்டும் சமமாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று எச்சு கம்மியாக இருந்தால் லைட்டாக பிடிச்சிங்கன்னா ரெண்டுமே சமமாயிடும். இப்போ நம்ம சைடும் செக் பண்ணிக்கிறோம். சைடு இது சமமாக இருக்குது, ஆனால் நம்ம பேக் பார்ட் வச்சு தைக்கும்போது கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வந்து பேக் பார்ட் வந்து உயரம் கீழே வந்து கம்மியாக இருக்கும். நம்ம இப்போ வெட்டினா இந்த பட்டி ஜாயின் பண்ண இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம பேக் பார்ட்டை 1/2 இன்ச்சு சைடில் வந்து நம்ம மேலே வெட்டியிருக்கோம், சைடில் ஸ்லாப் வெட்டியிருக்கோம் மேலே தூக்கி. அதனால் அது வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது லாஸ்ட்டாக கொஞ்சம் பட்டி சைடில் கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பட்டி வைக்கிறோம். ஃப்ரண்ட் பட்டிக்கு நம்ம லைனிங்கில் இருந்து இப்படி ஒரு பீஸை கட் பண்ணி 2ஆக மடித்து லெஃப்ட் சைடு தான் வைக்கிறோம். ஏன்னா அளவு ப்ளவுஸில் வந்து ப்ளவுஸோட லெஃப்ட் பக்கம் தான் வந்து அவங்களுக்கு ஊக்கு பட்டி வர மாதிரி வந்திருக்கு. அதனால தான் நம்ம வந்து அதை செக் பண்ணிட்டு பார்த்து தான் வைக்கிறோம் நம்ம. ஏன்னா சில பேருக்கு வழக்கமாக வந்து லெஃப்ட் சைடு தான் ஊக்கு போடுவாங்க, சில பேர் ரைட் சைடு ஊக்கு போடுவாங்க. அதனால அவங்க ப்ளவுஸில் வந்து எப்படி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் பட்டி வச்சுக்கணும். இல்லை அளவு தான் எடுத்து தைக்கிறோம், எந்த பக்கம் வச்சாலும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ப்ளவுஸ் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சைடு தான் வைக்கணும். ஏன்னா அதுதான் கரெக்டான பொசிஷன். லேடிஸ்க்கெல்லாம் எப்போவுமே ரைட் சைடு தான் ஓப்பனிங் வரும், ரைட் ஓப்பன் தான் வரும். மென்ஸுக்கெல்லாம் தான் லெஃப்ட் ஓப்பன் வரும். அதுதான் வந்து சரியான முறையான ஒரு ஓப்பனிங்ஸ். எப்போவுமே எந்த துணியாக இருந்தால் எந்த ட்ரெஸ் தைச்சாலும் சரி, லேடிஸ்க்கு ரைட்டு, மென்ஸுக்கு லெஃப்ட்டு ஓப்பனிங் அப்படி தான் வைக்கணும். இது வந்து இந்த ப்ளவுஸுங்கிறத அவங்க வந்து போட்டு பழகிட்டாங்க லெஃப்ட்டு அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் எப்படி இருக்கோ நம்ம அப்படியே வச்சு கொடுத்துறோம். புதுசாக தைக்கிறதா இருந்தால், ஓப்பனிங் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ரைட் சைடு வச்சு கொடுங்க. அதுதான் வந்து சரியான ஒரு முறை. இப்போ நம்ம வி பட்டியை ஜாயின் பண்ணுறோம். வி பட்டி அடிக்கும்போது முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதாவது இந்த ஊக்கு வி பட்டி வைக்கும்போது நீங்கள் வியை வந்து ஃபர்ஸ்ட் அந்த எண்டில் ஒரு வி, இந்த கீழே எண்டில் ஒரு வி, மேலே எண்டில் ஒரு வி அடிக்கிறோமா, இது சென்டரில் வந்து இந்த பட்டி ஜாயிண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஊக்கு வி வைக்கணும், அங்கே ஒரு ஊக்கு வைக்கணும். அப்படி வச்சாதான் வந்து அந்த ப்ளவுஸ் போடும்போது இந்த கப் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. அந்த இடத்துல வந்து நீங்கள் ஊக்க வைக்காம ஓப்பனிங் கொடுத்துட்டு ஓப்பனாக இருக்கிற பிளேஸ் அங்கே கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டி உட்காராம கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. நாங்கள் அதை தைக்கும்போது நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அதனால எவ்வளோதான் லென்த்து இருந்தாலும் சரி, கரெக்டாக அந்த பட்டி ஜாயிண்ட் பண்ற அந்த ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ஊக்கு வர்ற மாதிரி நீங்க வந்து வச்சிருங்க. அந்த இடத்துல ஒரு ஊக்கு வர்ற மாதிரி பண்ணிடுங்க. அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ஊக்கு வர்ற மாதிரி வச்சிருங்க. இப்படி வச்சாதான் உங்களுக்கு அந்த பிளவுஸ் போடும்போது கரெக்டா அந்த பட்டி ஜாயின் பண்ற இடத்துல ஒரு ஊக்கு வந்தாதான் ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும், ஃபிட்டிங் நல்லா இருக்கும். அதுவும் இது ஃபிட்டிங் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்து பண்ணாதான் ஃபிட்டிங்ஸில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக சரி பண்ணிக்க முடியும் தைக்கும்போது. இப்போ நம்ம பேக் பார்ட் எடுத்து அதோட டாட் பிடிக்கிறோம்.
ஒரு டாட் எவ்வளோ உயரம் பிடிச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு இன்னொரு டாட்டையும் உயரம் பிடிச்சிக்கோங்க. இதுக்கெல்லாம் பர்டிகுலராக ஒரு மெஷர்மெண்ட்டுன்னு கிடையாது. அது ப்ளவுஸோட ஹைட்டை பொறுத்து, நெக்கோட டெப்த்தை பொறுத்து நம்ம பிடிச்சிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் டாட்டை வந்து மேலே வரைக்கும் கொஞ்சம் பிடிங்க. ரொம்ப கீழே ஷார்ட்டாக நிப்பாட்டிட வேண்டாம். கொஞ்சம் மேலே வரைக்கும் கொஞ்சம் டாட் பிடிச்சாதான் ப்ளவுஸ்க்கும் அழகாகவும் இருக்கும். பேக்கில் ஏதாவது சுருக்கமும் வராது. பேக்கில் சுருக்கமெல்லாம் இருந்தாலும் அந்த டாட் பிடிக்கும்போது அந்த சுருக்கமும் நம்மளுக்கு கம்மியாயிடும். சன்னமாக பிடிக்கணும். மேலே போக போக சன்னமாக ஊசி இடத்துல வந்து நிற்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு பேக்கு ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். இது இன் அவுட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஆனால் நான் இன் அவுட் பண்ணலை. அவங்க ஓவர்லாக் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இன் அவுட் பண்ணலை. இல்லைன்னா நம்ம ஓவர்லாக்கு இல்லாட்டி இந்த மாதிரி ஷோல்டர்லாம் இன் அவுட் பண்ணி கொடுத்துட்டா நமக்கு ஓவர்லாக் போடுற வேலை இருக்காது. கொஞ்சம் ஓவர்லாக் இல்லாமல் பிசுறு அடிக்காமல் இருக்கும். இது வந்து ஓவர்லாக் அவங்க போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வந்து இன் அவுட் பண்ணலை, அப்படியே வச்சு அடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம நெக் பீஸ்க்கு நம்ம கிராஸ் பீஸ் வெட்டி எடுக்கணும். அதுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த லைனிங் துணியிலேருந்து இப்போ கிராஸ் பீஸ் நான் வெட்டிட்டு இருக்கேன். லைனிங் துணி ஆகட்டும், மெயின் ஃபேப்ரிக் ஆகட்டும், நம்ம வெட்டி தச்சு அதை ஃபினிஷிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிட்டையுமே நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறக்கூடாது. இப்போ நம்ம நெக் பீஸ்க்கு நம்ம வெட்டுறோம். இந்த மாதிரி சைஸ்க்கு வெட்டிக்கோங்க. வெட்டி இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு அடிங்க. அப்போதான் நெக்கு தைக்கும் போது அங்கங்கே கட்டியாக அதாவது திக்னஸ் வராமல் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து கிராஸ் பீஸ் அடிக்கணும். நேராக வச்சு தைக்கக்கூடாது, அப்படி கிராஸாக தான் தைக்கணும். எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டு அப்புறமா கை ஜாயின் பண்ணுங்க. கை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மொத்தமா அந்த கையோட சேர்த்து அந்த பிளவுஸையும் சேர்த்து இழுத்துக்கிட்டே நம்ம வந்து நெக்கு தைக்கும் போது கொஞ்சம் அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். எப்பவுமே ஃபர்ஸ்ட் எப்பவுமே எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்லீவு பேக்கும் அடிச்சிருங்க. அப்புறம் ஃப்ரண்ட் அடிச்ச உடனே அப்படியே வச்சு பேக்கோட அந்த ஃப்ரண்ட்டை ஜாயின் பண்ணி ஷோல்டர் அடிச்சுட்டு அப்படியே நெக்குக்கு வந்துடலாம். நெக்கு முடிச்சுட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ண உடனே சைடு அடிக்கணும். அவ்வளோதான். ப்ளவுஸ்லாம் வெரி ஈஸி தான் தைக்கிறதுலாம். அப்படியே தைச்சிக்கிட்டே இருக்கிறக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கை வந்த கலையாயிரும். கார்னர்ல திருப்பும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வளைச்சி வச்சு திருப்புங்க. இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் தான் போட்டிருக்கிறதுனால எங்கேயும் மடிக்கெல்லாம் தேவையில்லை. இந்த பீஸை அப்படியே வச்சு நம்ம வளைச்சி கொடுத்தாலே அப்படியே பெண்டு கிடைக்கும். அது நெக் அந்த வளைச்சி வரும்போது மட்டும் கொஞ்சம் நிறுத்தி தைச்சிங்கன்னா சரியா போகும். அதை வந்து இப்படி மடிச்சடிச்சு அப்படியே மடிச்சடிச்சிட வேண்டியதான். வீடியோ அப்படி உள்ள மடிச்சு அப்படியே ஃபர்ஸ்ட் நீங்க மேலே தைக்கிறீங்க. அப்படியே மேலே ஊசி எடுத்து இதில் மேலே போட்டிங்கன்னா இதெல்லாம் வெரி சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் தான். சிம்பிள் ப்ளவுஸ் தான். நான் வந்து கார்னரை மடிச்சு நீட்டாக அப்படியே வச்சு தைச்சிருங்க. இப்படி தைச்சதுக்கு அப்புறம் உள்ள திருப்பி பார்க்கணும். நம்மளுக்கு அப்படியே வச்சு மடிச்சு அடிச்சிடக்கூடாது. உள்ள எக்ஸஸா அந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, அதோட வச்சு நம்ம அப்படியே மடிச்சு தைச்சிடக்கூடாது. அதை வந்து வெட்டணும். இப்படி இப்படி வெட்டும்போது பார்த்து வெட்டுங்க. சிசர் கட் ஆயிடும் ப்ளவுஸு. அப்புறம் ப்ளவுஸே ஸ்பாயில் ஆயிடும். வெட்டும்போது ஜாக்கிரதையா இந்த மாதிரி வெட்டும்போது பார்த்து வெட்டணும். சிசர் கட் ஆகாம நீட்டா வெட்டணும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கத்திரியெல்லாம் வந்து துணி வெட்டுற கத்திரி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். லேசா இப்படின்னு தெரியாம பட்டுருச்சுன்னா அப்படியே வந்து கத்திரி வெட்டாயிரும். கத்திரி வெட்டாயிருச்சுன்னா அப்புறம் அந்த பிளவுஸ் அதை எம்ப்ராய்டிங் போட்டு மறைக்கணும். அது என்ன இருந்தாலும் அப்புறம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டாங்க. நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிட்டோம் பிளவுஸை அப்படின்ட்டு நினச்சிக்குவாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பிசுறு வெட்டும்போது பார்த்து வெட்டுங்க. நான் இந்த மாதிரி வெட்டிட்டு நீங்க திருப்பினீங்கன்னா தான் நீட்டா இருக்கும்.
இந்த மாதிரி வெட்டிட்டு திருப்பணும். உள்ள இருக்கிற அந்த எக்ஸஸ் பீஸ் எல்லாம் வெட்டிடணும். வெட்டிட்டு அதை இப்படி திருப்பி மடிச்சு வச்சு மேலே படிமான தையல் போடணும். டபுள் ஸ்டிச்சு, கார்னரில் ஊசி எடை ஸ்டிச்சு ஒன்று, அப்புறம் ஒரு குதிரை எடை ஸ்டிச்சு ஒன்று. குதிரை எடைன்னா அந்த ஒரு குதிரையோட அகலத்துக்கு அந்த ஸ்டிச்சா அந்த குதிரையோட அகலம் தான் வரணும். அந்த கார்னர்ல இருந்து அந்த எண்டிலிருந்து ஒரு குதிரை எடைன்னா அந்த குதிரையோட அகலம். அப்புறம் ஊசி எடைன்னா ஜஸ்ட் அந்த ஊசி இடங்கிற அளவுக்கு தான் அந்த இடம் இருக்கணும் அந்த பக்கம். அதனால இப்போ இது வந்து இப்போ குதிரை எடை தையல் தான் இப்போ போட்டுட்டு இருக்கிறோம். முதல்ல மடிச்சு போட்டுடுறோம் குதிரை எடை தையல். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச் வந்து அந்த கார்னர்ல ஊசி எடை ஸ்டிச் போடுறோம். கார்னர் மட்டும் லைட்டாக அப்படி வளைச்சு கொடுத்தீங்கன்னா அப்படியே நீட்டாக வந்துடும். இப்போ இது வந்து அடுத்தது ஊசி எடை தையல் போடுறோம். அவ்வளோதான், நெக்கு முடிஞ்சிருச்சு. நெக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அடுத்தது கை ஜாயின் பண்ணி சைடு அடிக்கிற வேலை தான். இப்போ சைடு அடிக்கும்போது பட்டியை கொஞ்சம் நம்ம பிடிக்கணும், ஏன்னா அது தைக்கும்போது வரும் பாருங்க. இப்போ வந்து நம்ம கை ஜாயின் பண்றோம். நான் எப்பவுமே இந்த சென்டர்ல இருந்து தான் ஜாயிண்ட் எடுப்பேன். சென்டர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த சென்டர் கரெக்டா இருக்கும். இப்போ இது சென்டர்ல இருந்து நம்ம ஜாயின் பண்ணி ஒரு சைடுக்கு தைச்சிட்டு வரோம். அப்படியே அதை திரும்பவும் அங்கிருந்து தையல் போட்டு அதை சென்டர் வரைக்கும் கொண்டு வந்து திரும்பவும் சென்டர்ல இருந்து இப்போ இந்த பக்கம் ஜாயின் பண்றோம். ஆமா, அப்படியே கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். ஸ்லீவ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க, அப்பதான் நீட்டா வரும். எப்பவுமே ஒரு சைடுல இருந்து ஜாயின் பண்ணக்கூடாது, சென்டர்ல இருந்து தான் கை ஜாயின் பண்ணணும். சென்டர்ல அந்த கத்திரி நாட் போட்டோம்ல, அதான் ஜக்கா போட்டோம்ல ஸ்லீவ்ல, அந்த ஜக்காவும் ஷோல்டரோட வச்சுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயிண்டே நம்ம கனெக்ட் பண்ணணும். அடுத்தது அப்படியே வந்து இது ரிட்டர்ன் வந்து இப்போ இந்த கையை வந்து நம்ம ஃபினிஷ் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு அந்த 1/2 இன்ச் வந்து லென்த்து ஏச்சு கம்மியாக வந்ததில்ல, அதனால நம்ம பட்டியில் வந்து நம்ம சும்மா ஒரு பாயிண்ட் 1/4 இன்ச்சோட ஒரு பாயிண்ட் சேர்த்து பிடிச்சிட்டோம்னா அந்த ஹைட் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம அளவு பிளவுஸ் வச்சு கையளவு மட்டும்தான், கையோடைய ரவுண்டு மட்டும் மெஷர் பண்ணிக்கிறோம். அப்புறம் அப்படியே ஃபுல்லாக வெளி வச்சு சைடு அடிச்சுக்கிறோம். சைடு அடிச்சுட்டு நம்ம ஓரமெல்லாம் நீட்டாக ஃபினிஷிங்காக வெட்டி விட்டுறணும். இப்போ இன்னொரு கை வந்து நம்ம இப்போ இன்னொரு சைடு அடிக்கிறோம். இது வந்து நம்ம கையோட ரவுண்டை மட்டும் அளவு பிளவுஸ் வச்சு அடிக்கிறோம். அப்புறம் இது வந்து நம்ம இந்த சென்டர் வருது பார்த்தீங்களா, பேக்ல இருக்கிற அந்த சென்டருக்கும் நம்ம அந்த ஃப்ரண்ட் பட்டி இருக்குல்ல, பட்டி அந்த ஃப்ரண்ட்டோட அந்த சென்டரையும் ஒன்றா வச்சு பார்க்கணும். ஒன்றா வச்சு இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து ரெண்டு சைடும் நம்ம கரெக்டாக அளவு தான் வச்சிருக்கிறோமான்னு செக் பண்ணணும். இப்போ அளவு பிளவுஸ் வச்சு மெஷர் பண்ணுறோம். இப்போ வந்து அளவு பிளவுஸை விட நம்ம அதை பிடிச்சது கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு தையல் மட்டும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி போட்டுட்டு இப்போ அந்த பழைய இதுக்கு முன்னாடி போட்டதை பிரிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கு, அதனால. இப்போ சரியா இருக்கும் இப்போ அளவு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 3 ஸ்டிச்சு சைடில் போடுறோம். இது வழக்கமாக எல்லா பிளவுஸ்லையும் போடுறது தான். சைடு முடிஞ்சவங்க எல்லாம் சைடெல்லாம் வெட்டி ஓரமெல்லாம் வெட்டி நீட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க.
பத்தாத சின்ன துணி தான் ப்ளவுஸ் துணி, அதுலயும் நம்ம நீட்டாக வெட்டி தைச்சிட்டோம். எந்த அக்குள் ஜாயிண்டே கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப லோ குவாலிட்டி ஃபேப்ரிக்ல எல்லாம் அக்குள் ஜாயிண்ட்லாம் போட்டால் ஒரு தண்ணியில் போட்டாலே அதெல்லாம் பிரிஞ்சு போயிடும். அப்புறம் தைச்சு கொடுத்ததே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மேக்சிமம் ஜாயிண்ட் வராத மாதிரி பண்ணிடுங்க. கீழே அதாவது ஃப்ரண்ட்ல கூட நம்ம முன்னாடி ஜாயிண்ட் போட்டோம்னா அது வந்து நம்ம சாரி போட்டு மூடிறதுனால தெரியாது. ஆனால் இந்த அக்குழு கை இங்கெல்லாம் மட்டும் நீங்கள் ஜாயிண்ட் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.